இந்த கருப்பு கொண்டக்கடலை சன்னா மசாலாவுக்காக கருப்பு கொண்டக்கடலையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். இது கூட என்ன பண்ணுறோம், பட்டை கிராம்பும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசனைக்காகவும். சோம்பு, பிரிஞ்சி இலைலாம் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் கொஞ்சமாக மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா கடையில் வந்து எண்ணெயை விட்டு நல்லா இதை தாளித்து எடுத்துக்க போகிறோம். சைடில் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்திக்காக நம்ம அந்த சன்னா மசாலா ரெடி பண்ணுறோம். பக்கத்தில் ஒரு குட்டீஸ் வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்காரு. யார் யார் வீட்டில் அந்த மாதிரி குட்டீஸ் சப்பாத்தி போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான இந்த அத்தனையும் ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம எடுத்துகிட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த வதங்கி வந்தது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். போடு. இதில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிறோம் மிக்சியில். கூடவே ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்ச கொண்டக்கடலையை அதில் வந்து சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நல்லா வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த குக்கிங் சம்மந்தமாக வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தடுமாறுது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற ஹஸ்பண்ட் யாராவது இருந்தாக்கா கொஞ்சம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு நல்ல கிருமி நாசினி, நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கொஞ்சமாக தேவைக்கான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி குட்டி புஸ்கான் இருக்கிற வீட்டிலலாம் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இதுக்கு நடுவில் அந்த சைக்கிள் கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த வெங்காயம், தக்காளி தனியாக வதக்கி எடுத்துக்கிறோம். அது கொஞ்சமாக கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அது கூட சோம்பு கொஞ்சம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வாசனை மற்றும் ஹெல்த்திக்காக கொஞ்சமாக அதை கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கடைசியாக தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம முன்னாடி வதக்கின வெங்காயம், தக்காளி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி வந்தோடனே இதை எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அழகாக நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து இதை கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். சப்பாத்திக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அது சுண்டி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா கெட்டியாக இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இது கூட நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். அருமையான ஹெல்த்தான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸாக நம்ம கருப்பு கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைன்னாக்கா வெள்ளை கொண்டக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. ஆனால் இப்போ ஹெல்த்துக்காக போட்டிருக்கோம். நாங்கள் வெள்ளை கொண்டக்கடலை இல்லைன்றதுனால கருப்பு கொண்டக்கடலை ஹெல்த்தாக இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வெள்ளை கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்னஸ் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கருப்பு கொண்டக்கடலையை அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யார் யார் வீட்டிலலாம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இது ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு லைக் போட்டு போங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு தேவையான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் திக்காக வேணும் அப்படின்னாக்கா தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லா அருமையான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், குட்டீஸ் சுட்ட சப்பாத்தி இங்கே பக்கத்துலேயே ரெடி ஆகிட்டு இருக்குது. யார் யார் வீட்டிலாம் குட்டீஸ் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நம்ம சேனலை லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு. ஸோ ஓகே, இதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்பாத்தி சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க.